ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் க்ளவுட்ஸ். இந்த ஸ்கைஸ் வந்து ஈஸியாக எப்படி வரைகிறது. ஸ்கை வரைகிறதுக்கு, அதாவது கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்கைக்கு வேனிஷிங் பாயிண்ட் இருக்குது, பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ சிம்பிளாக அதை வந்து கம்போஸ் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். நம்ம வந்து இந்த ஸ்கையும் லேண்டும் வந்து கனெக்ட் ஆகிற அந்த மிங்கிள் ஆகிற அந்த ஏரியா வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைனாக வந்து நமக்கு கன்சிடர் ஆகும். அந்த லைன் அதுதான் அந்த ஹரிசாண்டல் லைன். ஸோ அந்த ஹரிசாண்டல் லைனை எடுத்துகிட்டு இப்போது இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே, அதாவது நம்ம சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்குது, இந்த சப்ஜெக்ட்குள்ளே நம்ம வந்து க்ளவுட்ஸை வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துகிட்டு ஒரு வேனிஷிங் பாயிண்ட் சம்வேர் இந்த பிட்வீன் இந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம வந்து லைன்ஸை, அதாவது வேனிஷிங் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த வேனிஷிங் பாயிண்ட்லேருந்து இந்த 1 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் நம்ம கன்வர்ஜிங் லைன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சேம் இந்த ஒரு 1 பாயிண்ட் வேனிஷிங் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கன்வர்ஜிங் லைன்ஸ், இந்த கைட் லைன்ஸை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு க்ளோசரில் இருக்கிற இந்த க்ளவுட்ஸோட ஃபார்ம் பெருசாகவும் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அண்ட் தென் டிஸ்டன்ஸ் போக போக இப்படி ஸ்மாலராகவும் நம்ம வந்து கம்போஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்படி தான் வரணும். இன்கேஸ் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து வெர்டிக்கலாக இப்போது ஃபார்ம் ஆகிருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்படி வெர்டிக்கலாக நம்ம அதை கம்போஸ் பண்ணுறோம், இங்கே அந்த கிரவுண்ட் லைன் வருது அப்படின்னா, இன்கேஸ் இப்படியும் ஃபார்ம் பண்ண முடியும். அது டிபெண்ட்ஸ். இப்போ இதுலேயும் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இன்கேஸ் இது நமக்கு க்ளோஸரில் இருக்கும், பேக்கில் போக போக இந்த சைஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகணும். இப்படி பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் அண்டு எலிகண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பண்ணுற அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கம்போஸ் பண்ணியிருக்கிறது இருந்தால் எல்லாமே வந்து இந்த எலிப்ஸோட அந்த ஃபார்மில் இருக்கும். க்ளவுட்ஸ் வந்து அந்த ஃபார்மேஷனை வந்து நம்ம ப்ராப்பராக இதுதான் வெறும் எலிப்ஸாக தான் இருக்கும், ஆர் ஒரு கியூபாய்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அது கண்ணாப்பின்னான்னு இருக்கும். சரி, நம்ம இதை எப்படி சிம்பிளாக நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், ஆர் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு, ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு பண்ணும்போது, இப்போ இந்த பேஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து திக்னஸ் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இப்போது அந்த க்ளவுடோட பேஸ், இப்போ நம்ம ஷேட் பண்ணுற இந்த போர்ஷன் வந்து இந்த க்ளவுடோட பேஸு அண்ட் இந்த சைட்ஸ். ஓகே, அண்ட் இந்த க்ளவுட்ஸ் பக்கத்தில் இன்னொரு க்ளவுட்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா, அகைன் இந்த க்ளவுடோட பேஸ், அப்புறம் இதோட ஃபார்ம். இப்போ இது பேக்கில் இருக்குது, இது ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது இந்த க்ளவுடோட அந்த பேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக அந்த பர்ஸ்பெக்டிவோடு இருக்கும். ஷேப்ஸ் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இந்த ஹைட் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன ஹைட்டுக்கு வேணாலும் இதை கம்போஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு 2-3 பேஸஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் கலரிங் பண்ணும்போது. ஓகே, பட் பேசிக்கான ஃபார்ம்ஸ் எனக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வரல அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம 1 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவில் கியூபாய்ட்ஸ் வந்து இப்படி தான் கம்போஸ் பண்ணுவோம். கியூபாய்ட்ஸ். ஸோ பாக்ஸ் இஸ் ரெடி. இந்த பாக்ஸ் பக்கத்தில் இப்போ இன்னொரு க்ளவுடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு க்ளவுடோட ஃபேஸ் இது நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸரில் இருக்குது. அகைன் இந்த லைன்ஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகும் இந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு. ஓகே, இது அடுத்து இன்னொன்று. இப்போ இதை எப்படி நம்ம க்ளவுடாக கம்போஸ் பண்ண முடியும்னா, எப்படி கம்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷன், அதாவது இந்த கியூபாய்டோட இந்த போர்ஷன் வர்ற இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன, அந்த க்ளவுட்ஸோட பேஸ். ஸோ இது அந்த க்ளவுட்ஸோட சைட்ஸ், ஃபோர் கிரவுண்ட், நமக்கு அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணுவோம் க்ளவுட்ஸை. இப்போ இன்கேஸ் இந்த க்ளவுட்ஸை பண்ணும்போது இதுதான் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன், அதாவது இந்த ஸ்கையும் இங்கே இருக்கிற லேண்டும் கனெக்ட் ஆகிற ஒரு ஏரியா, அதுதான் நம்ம ஹரிசாண்டல் லைனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த போர்ஷன்லாம் வந்து கிரவுண்டு நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, லைட்ஸ் வந்து இங்கே மேலே சம்வேர் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும் சன்லைட். இங்கேருந்து லைட்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த க்ளவுட்ஸோட ஷேடோ ஆன் கிரவுண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற சப்ஜெக்ட், அதாவது இந்த
லேண்டில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட் மேலே நம்ம இதை டெஃபினட்டாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காருன்னா இங்கெல்லாம் வந்து சன்லைட் நல்லா ஹெவியாக இருக்கும், சடனாக இங்கே மட்டும் ஷேடோ வந்துருக்கும். ஸோ நம்ம உடனே வந்து எங்கேயாவது நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணோன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் சின்ன வயசில். ஸோ இது அப்போது ஷேடோ வந்து இந்த க்ளவுட்ஸ்க்கு வந்து நமக்கு கீழே ஃபார்ம் ஆகும். ஸோ இதையும் மறந்துடாதீங்க. இது தேவைப்படுற இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா நம்ம வந்து இந்த ஷேடோ ஆட் பண்ணுறதை ரிமூவ் பண்ணிக்கலாம், விட்டுடலாம் ஜஸ்ட்டு க்ளவுட்ஸ்க்கு மட்டும். இப்போது வெரைட்டி ஆஃப் க்ளவுட்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு சன்செட் ஆர் சன்ரைஸ் அந்த மாதிரி டைமில் வந்து க்ளவுட்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் ரெய்னியாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும், சில டைம்ஸ் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்கும் ஈவினிங் டைமில், அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் க்ளவுட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்து வாட்டர் கலரில் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போது இதை மறந்துடாமல் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. க்ளவுட்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கம்போஸ் பண்ணும்போது இதை மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக ஒரு கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ரொம்ப நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து ஸ்கெட்சிங்கில் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் கலரிங்க்கு போங்க. க்ளவுட் வித் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு வந்து நான் இந்த ஹைட்டுக்கு வந்து கம்போஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து க்ளவுட்ஸ் தான். ஸோ அதனால லேண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம் லேண்டை. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்கை வரப்போகுது. ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் அப்ளை பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நீட்டாக ஃபில் ஆகிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஷீட் வந்து ஒரு கேன்சன் ஷீட் மாதிரி இன்னொரு பிராண்ட், அண்டு இந்த ஷீட்டோட ஜிஎஸ்எம் வந்து 300 ஜிஎஸ்எம். ஸோ இவ்வளோ ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் நம்ம வாட்டர் கொஞ்சம் க்ளவுட்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு ஜிஎஸ்எம் இருக்கிற ஷீட்டில் தான் நம்ம இவ்வளோ வாட்டர் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கிற ஷீட்டில் வாட்டர் நிறைய அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்ஜ் ஆயிரும் ஷீட். இது ஃப்ளாட்டாகவே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ கலரிங் ட்ராயிங் பண்ணிட்டும் நம்ம பண்ண முடியும், டைரெக்டாகவும் நம்மளால் வந்து க்ளவுட்ஸ் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்க முடியும். கலர் ஸ்கீம்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், ஆர் நம்ம ஓனாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ எங்கெல்லாம் நம்ம க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த ஏரியா ஒயிட்டாக இருக்கிற ஏரியாவில் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த வாட்டர் அதிகமாக, அந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஈஸியாக இந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து நடக்குது, இப்படி ஸ்ப்ரெட் ஆகிக்கிறது. ஓகே, ஸோ இந்த வாட்டர் லெவல் இருக்கும்போதே நீங்கள் அந்த 3 டோன்ஸ், அந்த லைட், மீடியம் அண்டு டார்க், இந்த டோன்ஸ் வந்து முடிச்சிடணும், இல்லைனா ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டி வந்து அந்த ஸ்கையில் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ வந்து ஒரு 2 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், அல்ட்ராமரைன் ப்ளூ அண்டு செரிலியன் ப்ளூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ யூஸ் பண்ண போகிற இந்த கிரே, பெயினிஸ் கிரே அப்படின்னு ஒரு கிரே வரும். இந்த கலர்ஸையும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு டோன் வச்சு முடிச்சாச்சு. செகண்ட் டோன், இப்போ இந்த ஃபஸ்ட் டோன் நம்ம ஓவரால் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக அந்த வாட்டரை வந்து ஷீட் வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம்.
பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும், நான் அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த கலரிங் பண்ண போகிறேன். அப்படின்றப்போ அந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிரவுண்டை, இங்கே இருக்கிற கிரவுண்டு வாட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டும் இந்த கிரவுண்ட் நம்ம ஒர்க் பண்ணலாம். டைரெக்டாக கலர் வச்சும் நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணும்போது இந்த கிரவுண்டில் இந்த டெட் எண்ட், அந்த கிரவுண்டு முடிகிற அந்த சர்ஃபேஸில் ப்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ரீசன், இந்த ஸ்கையும் லேண்டும் மிர்ஜ் ஆகிற அந்த ஏரியாவில் ஸ்கை வந்து டாமினேட் பண்ணும். அந்த ஸ்கையில் இருக்கிற அந்த ப்ளூஸை கிரவுண்டில் இருக்கிற ஆப்ஜெக்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து அந்த கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஈவன் நீங்கள் அந்த இந்த மாதிரி வாட்டர் சர்ஃபேஸ் உள்ள ஏரியாலாம் பார்க்கும்போது கூட ப்ளூவாக தெரியறதுக்கான ரீசன் அதுதான், அந்த ஸ்கையில் இருக்கிற ப்ளூவோட கலர்ஸோட அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் ஃபஸ்ட் ஒன் நம்ம மேலே ஸ்கையில் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த கலர்ஸ் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிட்டுருக்கும். இப்போ இந்த லேண்டில் அந்த டிஸ்டன்ஸில் கொஞ்சம் ட்ரீஸ் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். ப்ரஷோட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது ஃபுல் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்டு கொஞ்சம் மொரோவர் இங்கே வாட்டர் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே கலர்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். பட் அந்த ப்ளூ ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த ப்ளூ ஆட் பண்ணலாம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகாது கலரில், அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் வராது. ஸோ அதை மறந்துடாமல் ஆட் பண்ணுங்கள். இது ஃபோர் கிரவுண்ட். இப்போ நமக்கு வந்து ஸ்கையில் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட் கலரை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஸ்ப்ரெட்டிங் லெவல் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஸோ கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து வயலட்டோட செர்லின் ப்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணி அடுத்து அந்த கலர் ஸ்கீம். இதில் வேறு என்ன, இப்போ ட்ராயிங் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், அந்த பேஸ் க்ளவுட்ஸோட அந்த பேஸ் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த கலருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் அப்ளை பண்ணும்போது இருந்த அந்த ஸ்ப்ரெட்டிங் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ஓவரால் போயிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஒன் அப்ளை பண்ணும்போது எங்கே வாட்டர் அதிகமாக இருக்கோ கண்டென்ட்டு அங்கே மட்டும்தான் ஸ்ப்ரெட்டிங் இருக்கும், மற்ற இடத்துலாம் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட்டிங் லெவல் வந்து ரொம்ப லிமிட்டாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து வாட்டர் கலரில் டைமிங் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நமக்கு இதுக்குள்ளே பிட்வீன் என்ன கலர்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் ஈவன் இப்போ லைட்டாக ஒரு ரெட் டோன் கூட நம்ம அந்த ஸ்கையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கேன் ஆட். இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் வாட்டர். இப்போது நெக்ஸ்ட் ஒரு டெக்னிக் என்னென்னா, டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் லைட் தேவைப்படுதோ அந்த க்ளவுட்ஸில் இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கலர்ஸ் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து இப்படி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த ஏரியாலாம் என்னமா இருக்குன்னா கொஞ்சம் லைட் கலர்ஸ் அகைன் வந்துடும். அங்கே இருக்கிற வாட்டர் அண்ட் கலர் ரெண்டையும் அட் எ டைமில் இது எடுத்துக்கும். இப்படி அன்னிவனாக நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சு எடுக்கிறதுனால இந்த டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். அன்னிவனாக இந்த லைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. இன்கேஸ் எனக்கு இன்னும் ரொம்ப டார்க்கான ஒரு கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அகைன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதெல்லாம் லைட் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஒரு டோன் வேணும்னா இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த வித்தின் அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நடக்கணும். அப்போ தான் ஸ்ப்ரெட்டிங் வந்து ஈவனாக இருக்கும். ஆர் ஒரு பேட்ச் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த ஏரியாவில் அப்புறம் கொஞ்சம் இந்த ஏரியாவில் அண்ட் தென் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் இந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரவுண்ட் இங்கே ட்ரை ஆகுது. இந்த டைமிங்குள்ளே இந்த கிரவுண்டில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டீட்டெயிலிங் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து முடிச்சுக்கலாம். இப்போ இங்கேயும் வாட்டர் கண்டென்ட் இன்னும் இருக்குது, ஃபுல்லாக ட்ரை ஆகலை. ஸோ அதனால தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்குது. வயலட், ப்ளூ இந்த கலர்ஸ் எல்லாம் அந்த டிஸ்டன்ஸ் போனோடனே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற கொஞ்சம் அந்த டீட்டெயிலிங், கிராஸ் இல்லை புஷ் நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரஷ்ஷை இப்போ ஸ்கையை அப்ளை பண்ணும்போது, க்ளவுட்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணும்போது ப்ரஷ் எந்த மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணோம், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அதில் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து கலர்ஸையும் அந்த ஸ்ட்ரோக்ஸையும், கலர்ஸில் வந்து ப்ரஷ்ஷில் எவ்வளோ லோட் பண்ணோம், அது எவ்வளோ டைமிங்கில் அப்ளை பண்ணோம், இதெல்லாம் டெக்னிக்ஸ். இந்த மாதிரியான டெக்னிக்ஸுக்கு நம்மளோட சேனலில் ஹவு டு யூஸ் வாட்டர் கலர் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு செகண்ட் டோன் ஆர் தேர்ட் டோனுக்கு நியர்பை டீட்டெயிலிங். இப்போ நமக்கு கான்செப்ட், அதாவது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்கை தான். இது வந்து நமக்கு சப்போர்ட்டிவ், அதாவது ஃபுல் எம்டியாக ஸ்கை இல்லாமல் கொஞ்சம் லேண்டையும் வச்சு இருக்கிறதுனால கொஞ்சம் அரெஸ்ட் ஆகி டீட்டெயிலிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால். ஸோ இப்போது இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண இந்த சர்ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கட் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து அந்த ஓவர்லாப்பிங் எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா ஸ்கையில். நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சம் ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற அந்த ஸ்கையெல்லாம் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அது கலர் கீழே அடுத்து ஃபஸ்ட் டோன், செகண்ட் டோன், தேர்ட் டோன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த டெப்த்து, அந்த 3D ஃபீல் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஃபார்மேஷன்லாம் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வாட்டர் கலர் டீட்டெயில்ஸ் ஆர் பர்ஸ்பெக்டிவ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.